என்றாது எனக்கு வந்த சோதனை. ஹாய் கைஸ், நம்ம லாஸ்ட் 3 days நம்ம காம்படிஷனில். ஸோ வழக்கம் போல் காலையில் காலேஜ் எழுந்து கிளம்பி போயிட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் எப்போயுமே லேட்டாக தான் போவேன். இந்த தடவையும் லேட்டாக தான் போனேன். ஸோ எங்கள் சார் கொஞ்சம் சீரியஸ் ஆகி கொஞ்சம் நேரம் வெளியே பாட்டு அப்புறம் உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு கிளாஸை கவனிக்கிறேன். பேரில் அந்த கவனிச்சிக்கிட்டு இருக்கேன்னா நல்லா முடியல. அங்கே காஃப்லாம் கட் பண்ணோன்னா, சுகர் கட் பண்ணோன்னா எனர்ஜி இல்லாமல் லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் காலேஜிலேருந்து ஓடி வந்துட்டேன். ஏன்னா முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பாத்திரங்கள்லாம் தான் சமைக்க முடியுன்ட்டாங்க. ஸோ பாத்திரம் கழுவிட்டு அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு இருந்தேன் போனஸ் பண்ணிட்டு. அப்புறம் நம்மளே எந்த வேலைக்கு வந்தால் எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஜிம்மு கண்டென்ட் போடணுன்னா நம்ம வந்த வேலையை விட்டுட்டு சமையல்காரனாவே ஆயிட்டான்டா, அந்த காமெடி தான். ஸோ வீட்டில் பிளாக் காஃபி போட்டு கொடுத்தாங்க. ஸோ அப்புறம் குடிச்சிட்டு நம்ம சின்ன குழந்தைனை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ நீங்கள் நினைப்பீங்க ஜிம்முக்கு தான் போகிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் ஜிம்மு கிடையாது. எங்கள் அக்கா வந்து ஃபிசியோதெரப்பி கிளினிக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவோட்டில் தான். ஸோ தேவோட்டில் இருக்கவங்களுக்கு ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், ஸோ மசில் கிராம்ப் எதுவாக இருந்தாலும், ஸோ நடக்க முடியாத ப்ராப்ளம் இருந்தால் கூட ஸோ அவங்கள்ட்ட அந்த கிளினிக் நீங்கள் போங்க. ஸோ நம்பர் கீழே தரேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க வீடியோ.